தேனீ, பட்டாம்பூச்சி உள்ளிட்டவைகளை காப்பாற்ற முயற்சிகளை மேற்கொள்ளும் நபர். இயற்கை எழில் கொஞ்சும் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தன்னார்வ தொண்டர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சாலைகளின் ஓரங்களில் நடப்பட்டுள்ள ஜெகரண்டா, செண்டைச்சேவல் மலர்கள் உள்ளிட்ட பல்வேறு மலர்களின் மரங்களை வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் விவசாய அணி பிரிவு மாவட்ட தலைவர் அபிமன்னன் என்பவர் புதிய முயற்சியை தன் கையில் எடுத்துள்ளார். குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பூங்காக்களில் மலர்களை கண்டு ரசித்து வருவது சுற்றுலா பயணிகள். இதனை மையக்கருத்தாக கொண்டு உதகை நகரில் பல்வேறு பகுதிகளில் தேனீ, பட்டாம்பூச்சி உள்ளிட்ட மலர்களை வாசம் கொள்ளும் பூச்சிகளுக்காக உதகை நகரம் முழுவதும் மலர்களை நடவு செய்ய வேண்டும் என்று பெரும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறார். உதகை அபிமன்னன், நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் விவசாய பிரிவு தலைவராக இருக்கேன். என்னுடைய நோக்கம் பசுமையான நீலகிரியாக மாற்றணும். அதுக்கு விவசாயிகளோட அணியில் எனக்கு கொடுத்ததுனால முதலாவது ஊட்டி நகரத்தை ஒரு பசுமையான ஒரு நல்ல பூக்களால் அலங்கப்பட்ட ஒரு நகரமாக மாற்றணும். இந்த இடத்துல நடமாடுகின்ற மாடுகள், நாய்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளிநாடு ஊட்டியில் தங்கும்போது சுதந்திரமாக நடக்கணும். எங்கே பார்த்தாலும் அந்த பசுமை, அந்த எல்லா பூக்களால் வரணும். பூக்களின் நோக்கம் என்னென்னா, பொதுவாக பூக்கள் மூலமாக தான் நாம் இன்னைக்கு அதிலிருந்து மகரந்த சேர்க்கை எடுக்கிற தேனீக்களோ வண்ணாத்து பூச்சிகளோ தான் அது செயல்படும். நாம் அதை வளர்க்கும் போது அந்த வண்ணாத்து பூச்சிகளும் தேனீக்களும் நம்ம நகரக்குள்ளே உலா வரும்போது நல்ல நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கும், நல்ல நறுமணத்தை கொடுக்கும். சுற்றுலா பயணிகள் உல்லாசமாக கார்டனு, ரோஸ் கார்டனு, பொட்டானிக் கார்டன், எல்லா கார்டன் இருந்தாலும் அவர்கள் நகரத்தில் உலா வரும்போது ஒரு அழகான ஒரு நகரமாக, ஒரு மினி இங்கிலாண்டாக இது உருவாக்குறது தான் என்னுடைய நோக்கம். ஊட்டிக்கு பொதுவாக பூக்களை உருவாக்குன்ற ஒரு நல்ல அழகான செடியை கொடுத்துருக்கேன். தொடர்ந்து ஒவ்வொரு பள்ளிகளிலும் கொடுக்க வேணும், ஒவ்வொரு ஊரில் கொடுக்கணும். அதுதான் என்னுடைய முக்கிய குறிக்கோள். இதனை நாம் வரவேற்போமா அல்லது புறம் தள்ளி விடுவோமா?